ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே போன வீடியோ பார்த்துருப்பீங்க. போன வீடியோவில் நான் ஹிந்தியோட பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்னு சொன்னேன். நம்ம தமிழில் எப்படி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி ஹிந்தியில் ஸ்வர் வியஞ்சன் ரெண்டு பாட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்வர் வியஞ்சன் ரெண்டுமே சேர்ந்தா பாரக்கடி, அதாவது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் சேர்ந்த உயிர்மெழுத்துக்கள். நான் போன வீடியோவில் உங்களுக்கு வந்து ஸ்வர்னா என்னென்ன வேர்ட்ஸ்லாம் ஸ்வரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு வேர்டையும் தனித்தனியாக எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்வர், இதை ப்ரொனன்சியேட் பண்ணுறது ஸ்வர். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் ஹிந்தியில் என்ன எழுதுறதா இருந்தாலும் மேலே இந்த லைன் போடுறதை எப்பயுமே மறக்காதீங்க. ஓகே ஓகே கைஸ். ஸோ நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொன்ன மாதிரி அஇல ஆலேருந்து ஊ வரைக்கும் ஆர்டர் மாறாது. அதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு எழுத்துக்களையும் ஆர்டரில் தனித்தனியாக உங்களுக்கு எழுதி காட்டுறேன். வாங்க. ஸோ எழுதுறதுக்கு நான் ஒரு ஈஸியான வே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அந்த 3யோட மிடில் வந்து ஒரு லைன். நெக்ஸ்ட் ஒரு டீ மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இதோட கனெக்ட் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஹிந்தியில் எது எழுதுறதா இருந்தாலும் மேலே ஒரு லைன் வரணும். ஸோ அதனால இங்கேயும் மேலே ஒரு லைன் வருது. ஸோ இதை நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணுறது வந்து ஆ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறுபடியும் சொல்கிறேன். ஒரு 3, நடுவில் ஒரு லைன், நெக்ஸ்ட் ஒரு டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நம்ம ஆ எழுதுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எழுத போகிறது ஆ. வாங்க எழுதலாம். சேம் தான், ஒரு 3. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நடுவில் ஒரு லைன் கட் பண்ணுங்க. நம்ம ஆக்கு எப்படி போட்டோம், ஒரு டீ போட்டு முடிச்சோமா? பட் இதில் அப்படி இல்லை. ஒரு லைன் போட்டால் இது ஆ, இன்னொரு லைன் போட்டு இப்படி டீ போட்டோம்னா இது ஆ. ஓகேவா? ஸோ இந்த லைன் வந்து நம்ம தமிழில் எப்படி நம்ம துணைக்கால் ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹிந்தியில் ஒரு லைன் ஆட் பண்ணோம்னா அது வந்து பெரிய இது. இப்போ நம்ம தமிழில் கான் எழுதுறதுக்கும் எப்படி வித்தியாசமோ அதே மாதிரி தான் ஹிந்தியில் ஆண் எழுதுறதுக்கும் வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கூட்டல் அந்த மாதிரி. நெடில் குறில் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இ எழுதுறது கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸி தான். ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஒரு எஸ், கீழே கொஞ்சம் சுழிச்சுட்டீங்க. எப்பவுமே மறக்கக்கூடாதது இது. ஓகேவா? ஸோ இது இ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இ எழுதணும்னா இப்படி லைன் போட்டு இப்படி போட்டால் அது இ ஆயிடும் அப்படிதானே நினைக்கிறீங்க. பட் அதுதான் இல்லை. வாங்க இப்போ இ எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இ எழுதுறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் எழுதுங்க, நெக்ஸ்ட் ஒரு எஸ் போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் மேலே லைன் கட் பண்ணிடுங்க. இது இ. இப்போ நம்ம எழுத போகிறது பெரிய இ. பெரிய ஈக்கு வந்து இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. ஓகேவா? இந்த சைடுக்கு ஒரு லைன். இப்போ நம்ம தமிழில் வந்து கீனா இப்படி போடுவோம், பட் கீனா நம்ம சுழிச்சு போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஹிந்தியில் கீனா ஒன்றுமே போட மாட்டோம். கீனா ஹிந்தியில் இந்த சைடு வரும். கீன்னு நம்ம எழுதணும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நம்ம ஆலேருந்து இ வரைக்கும் மறுபடியும் எழுதலாம். ஓகே, ஆக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3, நடுவில் ஒரு லைன், நெக்ஸ்ட் என்ன மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இதில்? மேலே ஒரு லைன் போட்டால் தான் ஹிந்தியில் எல்லா வார்த்தைகளும் கரெக்டாக முடியும். இது ஆ. இப்போ நம்ம ஆ எழுதலாமா? ஒரு லைன் போட்டால் ஆ. ஓகே, மறுபடியும் ஆ எழுதலாம். 3, நடுவில் ஒரு லைன், 2 லைன், மேலே ஒரு லைன் போட்டால் தான் எப்பயுமே ஹிந்தியோட வார்த்தைகள். இது ஆ. இந்த லைன் இல்லைன்னா அது ஆ. நம்ம அம்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்றா இது.
ஆந்தை அப்படி சொல்றதுக்கு யூஸ் பண்றது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம எழுத போறது இ, இலை, அந்த இ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஓகேவா? ஒரு லைன், எஸ், அவ்வளோதான். இ. உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எஸ், அதே தான். மேலே ஒரு லைன் போட்டால் தான் எப்பயுமே ஹிந்தியில் இருக்க லெட்டர்ஸ்லாம் முடியும். இது இ, இலைக்கு எழுதுற இ. நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறது பெரிய இ, அதாவது இ, ஹவுஸ் ஃப்ளைன்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இ. இடி அதுக்கு யூஸ் பண்ற அந்த இ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மறுபடியும் எஸ் போட்டுருங்க. மேலே ஒரு லைன் போட்டு இப்படி நம்ம விட்டுட்டோம்னா இது இ. இது என்னது? இ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ உங்களுக்கு ஆல் இருந்து இ வரைக்கும் தரவாயிடுச்சா? ஓகே, இப்போ நம்ம ஊ பார்க்க போறோம். வாங்க. ஊ ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஊ நான் சொல்றது இந்த ஊ, இந்த ஊன்னு நினைச்சிடாதீங்க. இப்போ நான் சொல்றது இது. ஓகேவா? ஊக்கு வந்து ஒரு 3, அவ்வளோதான். 3 போட்டு மேலே ஒரு லைன் எப்பயுமே மறக்காம போறதுனால மேலே ஒரு லைன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊ, இது ஊ. இப்போ நம்ம ஊ எழுதலாம். அதே 3 தான். வேணா 3 போட்டு ஒரு லைன் ஆட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல. அப்ப மேல சொல்ல போறீங்களா? இல்ல, இது வேற. இங்கிருந்து இப்படி ஒரு லைன் போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஊ, ஊர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஊ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்ப இந்த 2 புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன நினைப்போம், ஏதான் வரப்போகுது அப்படின்னு நினைப்போம் இல்லையா. போன வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹிந்தியில வந்து ஏன்ற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரெண்டான வார்த்தை வரும். வாங்க அதை எழுதி பார்த்தேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லைன், கே திருப்பி போட்ட மாதிரி. ஓகேவா? கே இப்படி போடுறதுக்கு அப்படியே கே திருப்பி போட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கே திருப்பி போட்ட மாதிரி ஒரு இது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்படி ஒன்று வரும். இப்படி போட்டீங்கன்னா இது வந்து ரி. என்ன மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்? மேல ஒரு லைன். ஓகேவா? இதுக்கு ஈஸியானா ஒரு லைன் கட் பண்ணணும். ஓகே, அது வந்து கேவோட ஆப்போசிட் மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் இங்க இருந்து ஒரு ஈ எழுதுங்க. கர்சிவ் ஈ எழுதுனீங்கன்னா அவ்வளவுதான், ரீ முடிஞ்சிருச்சு. எப்பயுமே மறக்காம மேல வருது. இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எப்பயுமே மறந்துடாதீங்க, மேல லைன் போடணும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ஏ. ஓகே, ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்படி ஒரு லைன் கட் பண்ணணும். அடுத்து இப்படி ஒரு லைன் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? நம்ம தமிழ்ல ஏ எப்படி எழுதுவோம், இப்படி போட்டு இப்படி போடுவோமா, அதே கொஞ்சம் உல்டாவா போட்டு இங்க போடுற லைனை இப்படி கட் பண்ணிட்டு இங்க போட்டோம்னா அதுதான் ஹிந்தியில இருக்க ஏ. ஏ, வெறும் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஏ, ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பண்ணலாம், ஒரு லைன் நடுவில் ஒரு லைன் கட் பண்ணணும், இப்படி ஒரு லைன் வரணும், அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன இப்போ ஏ வரப்போகுது அப்படின்னு நினைப்போமா, அதுதான் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஏ கிடையாது, ஐ. இது என்ன வேர்ட்னா ஐ. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆல இருந்து ஐ வரைக்கும் பார்க்க போறோம் மறுபடியும். ஸோ ஆக்கு என்ன பண்ணணும், 3 போடணும். ஃபர்ஸ்ட் 3 போட்டு நடுவில் ஒரு லைன் போட்டு டி போடணும். இது ஆ. ஆ போடணும்னா ஒரு லைன் இங்க 2 லைன் கட் பண்ணி ஒரு டீ போடுற மாதிரி போட்டுட்டீங்கன்னா
இது ஆ. ஓகேவா? ஆண்டை, அந்த ஆ. ஓகேவா? நெக்ஸ்ட் இ. ஈக்கு என்ன பண்ணணும்? ஒரு லைன் எஸ் க்ளோஸ். இது இ, அதாவது இலைக்கு எழுதும் இல்லையா, அந்த இ. இப்ப நம்ம பார்க்க போறது இ, ஹவுஸ் ஃபிளைக்கு யூஸ் பண்ற அந்த இ. ஒரு லைன், அகைன் ஒரு எஸ் க்ளோஸ், இப்படிக்கா ஒரு லைன். ஓகேவா? இப்படிக்கா ஒரு லைன் போட்டீங்கன்னா இது இ. என்னது இது? இ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் உ. நெக்ஸ்ட் பார்க்க போறது உ. ஊக்கு எப்படி? ஒரு 3 போட்டு மேல ஒரு லைன் போடணும். 3 எப்பயும் மறக்காம மேல ஒரு லைன். நெக்ஸ்ட் ஊ பார்க்க போறோம். ஊ எப்படின்னா 3 ஒரு லைன் கட் ஆகணும், மேல ஒரு லைன். இது ஊ, அதாவது ஊர், அந்த ஊ. ஓகேவா? அடுத்து பார்க்க போறது ரி. எப்படின்னா ரிவர்ஸா கே போடணும். பட் இது இவ்வளவு பெருசா போட்டுறாதீங்க, இது கொஞ்சம் குட்டியா இருக்கணும். ஓகே, குட்டியாவே இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்க இருந்து கர்சிவ் இ போட்டு எப்பயுமே மறக்காம லைன் போட்டுருங்க. இது ரி. ஓகேவா? இப்ப நம்ம ரிஷி அப்படின்னு எழுதுறோம்னா அதுக்கு இதான் ஹிந்தியில மோஸ்டா இருக்கு, அதுக்கு இதான் ஹிந்தியில யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஏ. ஏ. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஏ. ஓகே, ஏ. அடுத்து வர்றது ஏ கிடையாது, ஐ. ஐக்கு என்னன்னா அதேதான், ஒரு லைன் போட்டு இப்படி போட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்க மேல ஒரு லைன் போட்டுருங்க. இது ஐ, அவ்வளவுதான். இது ஐ. நெக்ஸ்ட் இன்னும் 2 இருக்கு, வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐ பார்த்தாச்சு. அப்புறம் என்ன வரும்? ஓ. ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர் எழுதுற அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைன் வந்துடணும். இது ஓ, இது ஓ. நெக்ஸ்ட் ஓ தானே இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனா அதான் இல்லை. ஓக்கு அடுத்து என்ன வரும்? அவு வருமா? அந்த அவு தான் இப்ப நம்ம எழுத போறோம். வாங்க, 3 ஆக்கு போடுறேன். அதே மாதிரி இப்ப என்ன இன்னொரு லைன் போட்டா அவு ஆயிடும் நினைப்பீங்க, அதான் இல்லை. இங்க 2 கோடு போட்டோம்னா இது அவு, இது அவு. அவையார் அதெல்லாம் எழுதோட அந்த அவு இதுதான். அடுத்து நான் ஹிந்தியில அக்கு வரப்போகுதா அப்படின்னு நினைப்பீங்க, அது கிடையாது. இன்னும் 2 வார்த்தை இருக்கு. அங் அஹ. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்க எழுதுறது எப்படின்னா ஆ போட்டுருங்க, மேல ஒரு டாட் வச்சுங்க. இது அங். ஓகேவா? அஹ எழுதுறது எப்படின்னா மறுபடியும் ஆ போட்டுருங்க, இந்த சைடு 2 லைன் வச்சிட்டீங்கன்னா இது அஹ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு வந்து இது ஒன்னொன்னத்தோட மாத்திராவும் சொல்லி தர போறேன். அதுக்கடுத்து வியஞ்சன் நம்ம கத்துக்க போறோம். நெக்ஸ்ட் இந்த 2ம் நம்ம தருவானதுக்கு அப்புறம் பாரக்கடி கத்துக்க போறோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே வேணும்னா நெருஞ்ச டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்க லைக், சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் பண்ணீங்கன்னா தான் எங்களாலையும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போட முடியும். எங்களை மோட்டிவேட் பண்ற விதமா ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.